வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சம் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? அதாவது நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் தேர்தல் காலம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறத சில பல அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, திடீர்னு பொராட்டா சுடுவாங்க, டீ குடிப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நடந்துச்சுன்னா தேர்தல் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கிறார். உசுறு முக்கியமப்பா. எல்லா நேரமும் இப்படி யாராவது ஒருத்தங்க வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எதுக்கு இப்படி அவசரம்? கொஞ்சம் பொறுமையா போங்க. என்னப்பா செய்தின்னு கேட்டீங்கன்னா, விஜயவாடால ஓடுற ரயில ஏற முயற்சி பண்ண ஒருத்தர் தவறி விழுந்திருக்கிறார். நல்ல வாய்ப்பா காவலர் காப்பாத்தி இருக்கிறாரு. காட்சிகள் வெளியாயிருக்குது. முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிவன் ஆலயங்கள்ல பயங்கர கூட்டம் பார்த்துங்க. நீண்ட வரிசையில காத்திருந்து மக்கள் தரிசனம் பண்றாங்க. கடலூர் பக்கம் என்னன்னா, 500 கிலோ அரிசியை கொண்டு சிவபெருமானுடைய வடிவத்தை அப்படியே தத்ரூபமா அமைச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாணிக்கம் தாகூரை தவிர்க்கவே முடியாது. அப்படி ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்கிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா, குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கும். அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாள் ஆயிருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவுடைய தோழமை கட்சியுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70வது நாள் இன்று நாம் காத்திருப்பது. நம்மை பொறுத்தப்பட்டுள்ளே தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம், நம்ம இந்த சில தோழர்கள் வந்து மைக்க பிடிச்ச உடனே ரொம்ப உணர்ச்சி விட்டு பேசினாங்க. நம்ம இதை பொறுத்தப்பட்டுல நாம் வரம்பு மீறி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தப்பட்டிலும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே இப்பொழுது திமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார். அப்புறம் பாருங்க, நாங்க ஏதோ குட்டி படகு இல்ல, அப்படி குறுக்கு நெருக்கா போறதுக்கு. காங்கிரஸ் ஒரு பெரிய கப்பல். நம்ம ஒரு பெரிய கப்பல் மாதிரி. காங்கிரஸ் கட்சி சின்ன போட்டு கிடையாது. கப்பல் திரும்புறதுக்கே லேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுறதுக்கே லேட் ஆகும், மிஷின் ஆஃப் பண்ணினாலும் லேட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் லேட் ஆகும். எல்லாமே டயர் இருக்கும். நம்ம திரும்பணும்னாலும் டயர் இருக்கும். அதனால நம்ம திரும்புறதை பத்தி யோசிக்க வேண்டியது. நம்ம நேரம் போயிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கப்பலை பொறுத்த மட்டும் கரெக்டான கரை சேரணும், கரெக்டான லட்சியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வேண்டுதல்.
இத்தா பெரிய கப்பலை வச்சிருக்கிறா, நான் என்ன கேட்டுவிட்டோம் பெருசா? சொத்து சொகத்தியா கேட்டோம், மரியாதையா கேட்கிறோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாருன்னா 3000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா வந்தா வரட்டு வராட்டி போட்டோம் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, மரியாதையை கேட்கிறோம், அப்படித்தான். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, சொத்து சோகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு, நம்ம என்னத்தை கொடுக்கறோமோ அதே தகவல். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருது அப்படின்னா, அதுக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆளுக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் பத்திரிகையாளர்கள் நீங்க உங்க எல்லாரும் வச்சு பேசும்போது தான் இந்த வருத்தம் வரும். அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்ட போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கோ, அதெல்லாம் நாங்க பார்த்து தலைவர் பார்த்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு அரசாங்கா பேசுறதோ வலியுறுத்தல். நாங்க வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்க்கிறதுக்காக பழியை சுமந்து வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பண்ண, எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை. விசிக தலைவர் திருமாவளவன் என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாரு, நீங்களே பாருங்க. தேர்தல் காலத்தில் வழங்கக்கூடாது என்று சங் பரிவார் கும்பல் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிற வேளையில் அவர்களின் சதியை முறியடிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மகளிர் மேம்பட வேண்டும், பொருளாதாரத்தில் வலிமையுற வேண்டும், தற்சார்பு நிலையை பெற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முற்போக்கு சிந்தனையோடு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது. எதிர்கட்சிகளின் பார்வையில் தேர்தலுக்காக, பயனாளிகளின் பார்வையில் அவர்களின் நலன்களுக்காக, எங்கள் பார்வையில் பெண்களின் வலிமைக்காக. ஆகவே எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் வழக்கம் போல் சொல்வதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், சொல்லட்டும். ஆனால் இந்த திட்டம் தேர்தலுக்காக வழங்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்று எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் சார்பு நிலையை இது உறுதிப்படுத்துவதாக அமைகிறது என்பதை பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சிகளின் விமர்சனம் பெண்களிடையே, பொதுமக்களிடையே எடுபடாது என்று நான் நம்புகிறேன். ஆதரவு ஆதரவு ஆதரவு, முழு ஆதரவு போக, திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாஹிருல்லா சொல்லியிருக்கிறார். இந்த தீர்மானங்களிலே முதன்மையான தீர்மானம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு, அதனுடைய வெற்றிக்கு அயராது பாடுபடுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் களத்திலே உற்சாகமாக செயல்படுவதற்கு இந்த பொதுக்குழுவிலே உறுதி எடுத்திருக்கிறார்கள். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க சொல்லிட்டோம், நாங்க சொன்னதை பார்த்து சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே கொடுத்திருக்க வேண்டியதான ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு திண்டுக்கல் லியோனி. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் தான் 3 வருஷமா அந்த 1000 ரூபாய் அவங்க வலியுறுத்தினவர், அவருடைய ஆட்சியில் ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் சும்மா டுபா கொடுக்கறதுக்காக சொல்றது. அதனால இது நாங்கள் அரசியலுக்கு வந்ததுனால தான் பயந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து 2021 மக்கள் நல திட்டங்கள் மிக சிறப்பாக சொல்றேன். என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்குறீங்க. முன்னாள் அமைச்சர் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தீங்கல்ல, அப்போ அவங்கெல்லாம் என்னவா தெரிஞ்சாங்கன்னு கேட்குறாரு. சொல்லுங்க. பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து, மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து, எம்எல்ஏ எல்லாருமே இருந்து, பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி
இன்றைக்கு எல்லோரிடம் நிலைப்பெடுத்து அழகமாக சொல்லி கொண்டது. ஆனால் என்ன காரணத்துக்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார்? நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டதுல இவருக்கு பயங்கர வருத்தம் பார்த்துங்க. கண்டிப்பா செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாகணும்னு வலியுறுத்துறாரு. 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையானவர்கள் பேர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை எடுத்திருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குறைந்தவரை அல்ல. அவர் முன்னால பிறந்திருப்பார், பின்னால பிறந்திருக்கார். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு. கையில ஒண்ணுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு ஒதுக்கிட்டோம்னாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழுங்க. சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் பிள்ளைங்கெல்லாம் ஒரு ஓட்டு வச்சிருக்க. யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேலே போடுறவங்க தான் போட முடியும். ஆனால் அவர் குறிப்பு சொல்லும்போது 18 வயதுக்கு மேல உள்ளவர்கள் சொல்ல சொல்லுங்க. இப்படி பரபரப்பா அரசியல் களம் போய்கிட்டு இருக்க புதிய உதயமா ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்ற தகவலும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. அது சம்பந்தமாகவும் கேள்வி எழுப்பி இருக்கிறோம். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. வரட்டும், டிவியில் வரட்டும், பேப்பரில் பார்ப்போம். அது என்ன வந்த முதல்ல குழந்தை பிறக்கட்டும். நல்ல குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம். அதை பற்றி நோ கமெண்ட். நான்லாம் கட்சி தொடங்கினப்போ என் பின்னாடி எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க தெரியுமா? இதை விட பயங்கரமா வந்தாங்க அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கிறார். இன்று வரை அது எங்கோ இமயம்போல் நிமிர்ந்திருக்க வேண்டியதா படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இனி மீண்டும் அப்படி எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது. ஒரு முடிவை எடுத்தோம். ஏனெனில் 94 நான் வெளியேற்றப்பட்ட பிறகு வந்த கூட்டம் லட்சம் பேர். வேடிக்கை பேரணியும் புனவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில். இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. ஆனால் ஆற்று வெள்ளம் வந்து வடிவது போல தோல்விகளுக்கு பிறகு அப்படியே வடிந்து திரும்ப போய்விட்டது. தவறில்லை, நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். நாங்க கூட்டத்திலேயே அவங்க எதிரின்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. இப்படி கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமா? இது ரொம்ப கண்டனத்துக்குரியதுன்னு தாவேக்காவினுடைய அருண்ராஜ் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். முதல் மாநாட்டிலே ஒரு ஒன்றியத்தில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரியாக அறிவித்த கட்சினாங்க. அந்த கட்சியின் மாநில தலைவர் இதனை இது மாதிரி கீழ்த்தரமான ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நாங்கள் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவரோட தரத்தை அவரே குறைத்து கொண்டிருக்கிறார். சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பாரு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, மக்கள் இந்த திமுக தீய சக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது. அதை பற்றி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டணி குறித்து நான் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இந்த நிலைப்பாடு. எங்கள் தலைமையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் இருப்பார். திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், தலைவர் கடைசி கூட்டத்தில் சொன்னது போல நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவை தற்பொழுது பெற்றிருக்கும். தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பார். 30% இல்லை, வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் தேர்தலில் நிரூபிக்க தான் போறோம். கண்டிப்பா நிரூபிக்க போறோம். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்திருப்பீங்க. நான் கடைமுறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.